ராம் நாராயண ராம். ஒரு மைய நிதி சென்ட்ரல் ஃபண்ட் இருக்கும். சுமூகத்தை கேட்க விரும்பாதவர்கள் அவர்கள் சொந்த நலனை மட்டுமே எண்ணுகிறார்கள். ஒரு ஆன்மீக வங்கி ஸ்பிரிச்சுவல் பேங்க் உருவாகும். அங்கிருந்து அனைவருக்கும் பயன் தரும் விதத்தில் விநியோகம் செய்யப்படும். நாம் ஒவ்வொரு இடத்திலும் மையங்களை அமைத்து பலவிதமான பயிற்சிகளை பெற்று பணியாற்றுவோம் என கருதுங்கள். ஒவ்வொரு மஹல்லாவிலும் வட்டாரங்களில் ஒரு மையம் உருவாகும். பாம்ப் அவென்யூ, சடன் ஏரியா போன்ற இடங்களில் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பார்கள். ஹிந்து, முஸ்லிம் எதனை கொண்டவராக இருந்தாலும் அவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள். ஒத்துழைக்காதவர்கள் சமூகத்திற்கே எதிரியானவர்களாக கருதப்படுவார்கள். ஆன்மீக கிளப்புகள் உருவாக்கப்படும். ஒரு மையம் இருக்கும். அது வீடு வீடாக சென்று மக்களை அழைக்கும். முதலில் அவர்கள் கழிவுகளை சுத்தம் செய்யும் பணியிலேயே இறங்குவார்கள். இவ்வாறு அனைவரையும் ஒன்றிணைப்பார்கள். அனைவரும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பார்கள். அனைவரும் ஒரே இடத்தில் கூடி கீர்த்தனை பாடுவார்கள். குர்ஆன், பைபிள் போன்றவையும் பற்றி விவாதிக்கப்படும். இடர்பாடுகளும் வசதிகளும் குறித்து விவாதிக்கப்படும். அதன்படி செயல் திட்டங்கள் உருவாக்கப்படும். நாம் 10,000 மையங்களை அமைத்தோம் என கற்பனை செய்யுங்கள். அந்த மையங்களில் சில வாரம் ஒரு முறை பெரிய இடங்களில் ஒன்று கூடுவார்கள். ஹிகேரு பிரேட் மைதானம் போன்ற இடங்களில் அவர்கள் அங்கு உட்கார்ந்து தியானமும் யோகாவும் செய்வார்கள். யாராவது வரவில்லை என்றால் அவர்கள் ஏன் வரவில்லை என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரே செயலால் அது விரிவடைந்து பல இடங்களுக்கு பரவும். நாம் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் என்ற சூத்திரத்தில் கவனம் செலுத்துவோம். தொடர்ந்து படிப்படியாக முன்னேற வேண்டும். சிறு சிறு வீடுகளை மையமாக்கி தொடங்க வேண்டும். அதே இடத்தில் தொட்டிகள், குழிகள், இசைக்குழுக்கள் எல்லாம் இருக்கும். யார் வேண்டுமானாலும் ஆணாகவோ பெண்ணாகவோ அவர்கள் பொது கூட்டங்களை நடத்த முடியும். ஒரு நிதி இருக்கும். அதில் 2-3 காசுகள் சேகரிக்கப்படும். அந்த நிதி மாதாந்திரமாக பொதுநலத்திற்காகவே பயன்படுத்தப்படும். இரவில் காவல் பணியும் ஏற்பாடு செய்யப்படும்.